ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு veni'skitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எளிமையாக சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் கூட்டு வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்திரம் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த டைமில் ஒரு மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இதுக்கு தேவையான மசாலா பொருள் அரைக்கும்போது அதில் நம்ம மிளகா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் ரொம்ப சேர்க்காதனால இப்போ நாங்கள் ஒரு மிளகா சேர்த்துக்கல. கடைசியாக ஒரு மிளகா சேர்த்து அரைக்கும்போது அதில் காரம் வந்துடும். ஸோ நாங்கள் இப்போ காரம் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு மிளகாவும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு சேர்த்ததும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றுனதும் அதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும், நல்லா வெந்துடும். காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு பூண்டு, ஒரு 2 மிளகா, காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்ச மசாலா பொருளை சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. அவ்வளோதாங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.